7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். உணவுங்கிறது ஆரோக்கியத்துக்கு. என்னதான் ஆரோக்கியமான உணவை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அது சுவையா இருந்தாதான் அமிர்தம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இருக்கிற இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர்ல நம்ம ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிறோமா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்குங்க. அப்படிப்பட்ட உணவை ரொம்பவே ஆரோக்கியத்தோட சுவையோட தரக்கூடிய நிகழ்ச்சி தான் உணவே அமிர்தம். இன்னைக்கு உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில இஞ்சியில இருக்கிற மருத்துவ குணத்தை பத்தி சித்த மருத்துவர் அருண் அவர்கள் பேச போறாரு. அதை தொடர்ந்து ஐஸ்வர்யா ராகவ் இஞ்சி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு செஞ்சு காட்ட போறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். உணவே அமிர்தம் பகுதியில் இன்றைக்கு நாம் இஞ்சியை பற்றி பார்க்க போகிறோம். இஞ்சி அப்படிங்கிறதுக்கு பேர் காரணம் பார்த்திங்கன்னா அழகான ஒரு பேர் காரணமாக இருக்கும். இஞ்சித்தல் அப்படிங்கிறது வந்து நீரை உறிஞ்சுதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் வரும். இஞ்சி வந்து ஒரு மட்ட நிலத்தண்டு, ஊமைக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு மட்ட நிலத்தண்டு தான் இஞ்சி. இந்த மட்ட நிலத்தண்டு வகையிலே அதிகமாக நீரை இழுத்து வைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த இஞ்சிக்கு தான் உண்டு. அதனால தான் இதற்கு வந்து பேர் வந்து இஞ்சி அப்படின்னு நம்ம தமிழர்கள் வந்து பேர் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு பெயர்லையுமே அந்த நுணுக்கமான ஒரு வரலாறு இருக்கும். அதில் இந்த இஞ்சியை வந்து ஒரு உதாரணமாக நம்ம வந்து சொல்லலாம். இந்த இஞ்சித்தல் அந்த நீரை உறிஞ்சுதல் தன்மையினாலும் இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட், இதில் இருக்கக்கூடிய நீர் சத்துனாலும் இதில் மிகுந்த மருத்துவ பயன் மிக்கது இந்த இஞ்சி. இந்த இஞ்சின்னு பார்க்கும்போது இது முக்கியமான ஒரு மருத்துவ பயன் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பித்தம் அப்படின்னு வந்தாலே வீட்டில் எல்லாருமே இஞ்சியை தான் எடுத்து கொடுப்பாங்க. இஞ்சி தட்டி குடிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஜீரணத்துக்கு முக்கியமான ஒரு பொருட்களில் இந்த பித்த நீர் வந்து நம்ம சொல்லுவோம். அந்த பித்த நீரை சமப்படுத்துகிற முக்கியமான ஒரு பொருளாக வந்து இந்த இஞ்சி பயன்படும். உடம்புல இருக்கக்கூடிய அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய வாயுவை அகற்றுவதற்கும் இந்த இஞ்சி வந்து பயன்படும். அகட்டு வாயு அகற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அகடுனா வயிறை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும். அந்த அகட்டில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வாயுவை அகற்றக்கூடிய ஒரு பொருளாக இந்த இஞ்சி வந்து சொல்லப்படுது. இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் இது வந்து ஒரு காயகற்ப மருந்தாக தேரர் சித்தர் சொல்லியிருக்காரு. தேரருங்கிற சித்தர் வந்து காயகற்ப மூலிகளை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு பல 108 வகையான காயகற்ப மூலிகள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. அதில் முதன்மையான மூலிகை அவர் குறிப்பிட்டிருந்தது வந்து இந்த இஞ்சியை தான். அதாவது தான் இளமையுடன் வாழ்வதற்கு, அதாவது நரை திரை இல்லாமல், நரைங்கிறது முடியில் வரக்கூடிய வெள்ளை, திரைங்கிறது தோலில் வரக்கூடிய சுருக்கம், இந்த நரை திரை இல்லாமல் நான் 100 வருஷம் இளமையாக வாழ்கிறதுக்கு என்னுடைய ஆரோக்கிய ரகசியமாக இந்த இஞ்சியை தான் நான் சாப்பிட்டுட்டு வரேன் அப்படிங்கிறது அவரோட குறிப்புகளில் காணப்படுது. அந்த இஞ்சியை வந்து கீற்றுகளாக நறுக்கி தேனில் ஊற போட்டு சாப்பிட்ட அந்த முறையினால தான் நான் வந்து இளமையாக இருந்தேன் அப்படின்னு அவருடைய பாடல்கள் வந்து நம்ம குறிப்பிடுறார். அந்த காயகற்பம் மருந்து அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, காயம் அப்படின்னா வந்து உடல், கற்பம் அப்படின்னா கல் போலாக்குதல், உடலை கல் போலாக்குதல். உடலை கல் போலாக்கினா கல்லுக்கு ஏதாவது நோய் வருமா? அந்த மாதிரி உடலை கல் போல் ஆக்கிட்டோன்னா எந்த ஒரு நோயுமே நம்மளை அணுகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் தான் காயகற்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த காயகற்ப மருந்துகளில் முதன்மையானதாக இந்த இஞ்சி சொல்லப்படுது. காயகற்ப மருந்துன்னு சொல்லும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 3 நாடிகளையும் சமப்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கும். அந்த 3 நாடிகள் தான், அந்த 3 நாடுகளுடைய பிறழ்ச்சி தான் வந்து நோயின்னு சொல்லுவோம். அது இன்னும் அதிகமாக இருக்கும் இல்லைனா குறைவாக இருக்கும். இப்போ வாதம் பித்த கபம்னு 3 நாடி சொல்கிறோம் இல்லையா? அந்த 3 நாடியோட இம்பேலன்ஸ் அப்படி தான் வந்து நோய் உருவாவதற்கு காரணங்கிறத சித்த மருத்துவ அடிப்படை தத்துவம். இந்த காயகற்ப பொருட்கள் எல்லாமே இந்த 3 நாடையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, சமப்படுத்துவதற்கு முக்கியமான வேலையை செய்யும். அதில் முக்கியமான ஒரு பொருள் தான் இந்த இஞ்சி நம்ம சொல்கிறோம். பித்தத்தை குறைக்கிறது மூலமாக இந்த வியாதியை, பல்வேறு வகையான உடலுக்கு சூட்டினால் வரக்கூடிய பல்வேறு வியாதிகளை தவிர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான வந்து பணியை செய்யும். உடல் சூடு தான் வந்து உடல் நோய்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமான இருக்கும். அதை பாடல் வடிவில் சொல்கிறதா இருந்தால், ஆதாரமான அழலே உஷ்ணமாச்சே, அணிகு வந்த பலபினிக்கு நோயுமாச்சே அப்படின்னு சித்தர்கள் வந்து குறிப்பிடுவாங்க. உடல் உஷ்ணம்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த உஷ்ணம் வந்து நம்ம சாதாரணமாக நம்ம டெம்பரேச்சர் வச்சு நம்ம தெர்மாமீட்டர் வச்சு அளந்து பார்ப்போம் இல்லையா? அந்த உஷ்ணம் இல்லை, ஒவ்வொருத்தர் உடம்புக்கு இயல்பாக இருக்கக்கூடிய உஷ்ணம். இப்போ சில பேர் உட்கார்ந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. உட்கார்ந்த இடமே இவ்வளோ சுடுதப்பா, கனச்சூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த உடல் உஷ்ணம் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். அந்த உஷ்ணம் வந்து இயல்பான நிலையில் இருந்ததுன்னா எந்த நோயும் வராது. அந்த உஷ்ணம் குறைந்தாலோ அதிகரித்தாலோ தான் நோய் வருது அப்படிங்கிற சொல்லுவோம். அதை தான் இந்த பித்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படி உலகத்துக்கு ஆதாரமாக சூரியன் இருக்கோ அது உடலுக்கு ஆதாரமாக இந்த பித்தம் சொல்லுவோம். பித்தம் அடங்கில் பேசாதே போய்விடு அப்படின்னு சொல்லுவாங்க. பித்த நாடி இல்லைன்னா மரணம் தான் அடுத்து நெருங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்புகள் கூட காணப்படும். அந்த பித்த நாடியை வந்து சமப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பணியை தான் இந்த இஞ்சி செய்யுது. அது மற்ற நாடிகளையும் ஒழுங்குபடுத்தும். இந்த பித்த நாடியை ஒழுங்குபடுத்துறது மூலமாக அந்த வாயு உடலில் சேரக்கூடிய, அகட்டில் சேரக்கூடிய வாயுவை அடக்குவதாக இருக்கட்டும், இல்லை சளி இருமல் போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு ஒரு முக்கியமான மருந்தாக வந்து பயன்படுது. இது இல்லாமல் பித்தம் சம்மந்தப்பட்ட பல்வேறு வகையான வியாதிகள், உதாரணமாக சொல்லப்போனால் அதிகுருதி அழுத்தம்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் டென்ஷன், இதை குறைக்கிறதுக்கும் இந்த இஞ்சி சாறை வந்து பயன்படுத்தலாம். பெருவயிறுன்னு சொல்லக்கூடிய அசைட்டிஸ், பெருவயிறுங்கிறது வந்து உடம்பு, அந்த வயிறு வந்து பெருசாகிக்கிட்டே போகும். பல்வேறு வகையான நோய் நிலைகளில், நாட்பட்ட நோய் நிலைகளில், நீரிழிவு வியாதியில், இல்லை கல்லீரல் பாதிக்கப்பட்ட நிலைகளெல்லாம் குடலில் வந்து நீர் சேர்த்துட்டு அந்த வயிறு பெருசாகக்கூடிய வியாதியை தான் பெருவயிறு இல்லை அசைட்டிஸ்ன்னு குறிப்பிடுவோம். அதற்கு வந்து இந்த இஞ்சி சாறு தான் வந்து மருந்தாக பயன்படும். தினந்தோறும் ஒரு 30 மில்லி அளவு இஞ்சி சாறு எடுத்துகிட்டே இருந்தோம்னா அந்த பெருவயிறுங்கிற சொல்லக்கூடிய அந்த குடலில் நீர் சேரக்கூடிய அந்த வியாதியும்
முற்றிலுமாக குணமாகும். சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இந்த இஞ்சியை வைத்து ஒரு வித்தியாசமான சமையலை இன்றைக்கி ஐஸ்வர்யா செஞ்சு காட்ட போகிறாங்க. டாக்டர் அருண் வந்து சொன்னார், இஞ்சி அப்படின்னா உறிஞ்சுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு. நிறைய பேருக்கு வந்து இந்த அர்த்தம் இப்படியும் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு தெரியாமல் இருந்திருக்கும் இத்தனை நாளாக. அதனால் இஞ்சிக்கு பெயர் காரணம் எப்படி அப்படின்னு ரொம்ப அழகாக அவர் வந்து சொல்லியிருந்தார். இன்னொரு விஷயம், பொதுவாக இஞ்சி அப்படின்னா வந்து பொரியலோட இஞ்சி தட்டி போட்டு செய்வாங்க. அதாவது உருளைக்கிழங்கு மசாலா செய்யும் போது இஞ்சி தட்டி போட்டு செய்வாங்க. உப்புமா செய்யும் போது இஞ்சி போடுவாங்க. பொங்கல் செய்யும் போது இஞ்சி போடுவாங்க. ஆனால் இஞ்சியை மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, இஞ்சியில் துவையல் அரைக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம தக்காளி ரசம் செய்வோம், வேப்பம்பூ ரசம் செய்வோம். இது மட்டுமே இல்லாமல் பருப்பு ரசம், பூண்டு ரசம், இந்த மாதிரி பலவிதமான ரசம் எல்லாம் செய்வோம். ஆனால் இஞ்சி ரசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இஞ்சி ரசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு சிம்பிளான ஒரு ரசம். அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ரசம் அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் நமக்கு எடுக்கும். ஆனால் இது 10 நிமிஷத்துலேயே நம்ம இந்த ரசத்தை வந்து செஞ்சு முடிச்சுக்கலாம். இதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னா, தக்காளி வந்து சிறுசாக அரிஞ்சிருக்கிற தக்காளி, இஞ்சியை வந்து தட்டி வச்சுருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகா, மிளகு பொடி. இதுக்கு வந்து ரசப்பொடி நமக்கு வேண்டாம். அதே மாதிரி மிளகாய் பொடி, தனியா பொடி, இந்த மாதிரி எந்த பொடியும் வேண்டாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே போதும். இந்த ரசம் இன்னும் என்ன அப்படி சொல்லணும் அப்படின்னா, நம்ம லைட்டாக வந்து சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு சூப் மாதிரியும் இந்த ரசத்தை வந்து பண்ணிக்கலாம். மழை காலம் வேறு, இப்போ எங்கே பார்த்தாலும் மழை அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஈவினிங் டைம், அதாவது ஒரு 5-6 மணிக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி நேரத்தில் சூடாக இந்த ரசத்தை வந்து சூப் மாதிரி பவுலில் போட்டும் குடிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இன்னும் கொஞ்சம் இந்த காலத்தில் வந்து மந்தமாக இருக்கும் உடம்பு, நமக்கு பசியை எடுக்காமல் இருக்கிற நேரத்தில் இந்த சூப் குடிக்கும்போது, இந்த ரசத்தை குடிக்கும்போது என்ன ஆகும்னா, இன்னும் கொஞ்சம் பசி நல்லா எடுத்து நம்ம நல்லா சாப்பிடலாம். இஞ்சி ரசத்தை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். எண்ணெய் விடுறதோட இதை வந்து நெய் விட்டு பண்ணலாம். இந்த ரசத்துக்கு தாளிக்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பருப்பு பொறுத்த வரைக்கும் இது 2 விதமான பருப்புலையும் இந்த ரசத்தை பண்ணலாம். ஒன்று வந்து பைத்தம் பருப்பில் பண்ணலாம், இன்னொன்று துவரம் பருப்பில் பண்ணலாம். கொஞ்சமாக பருப்பு இருந்தால் போதும். அதில் நிறைய தண்ணியை விட்டு நீருக்கு அந்த பருப்பை வந்து முதலையே கரைச்சி வச்சுக்கணும். நான் ஏற்கனவே இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். லைட்டாக அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு, குழைய வேக வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். வானொலி காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு, சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணுறேன். இந்த பச்சை மிளகாவையும் வந்து கீரி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்போ அடுத்ததாக கொஞ்சம் தட்டி வச்சுருக்க இஞ்சியை போட்டுக்கலாம். இஞ்சி எப்போவுமே வந்து தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் தட்டினா அதில் இருக்கிற சாறு வந்து கம்ப்ளீட்டாக கிடைக்கும். தோல் சீவாமல் போடும்போது அதில் இருக்கிற எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கிறது இல்லை. தட்டினாலும் வந்து அதோட சாறு கம்ப்ளீட்டாக இறங்காது. அதனால் தோல் சீவிட்டே இஞ்சியை யூஸ் பண்ணுறது நல்லது. லைட்டாக வதக்கினா போதும். இதுக்கு புளிப்புக்கு வந்து நாம் புளி வந்து ஆட் பண்ணலை. அதனால் நிறைய தக்காளியை வந்து சேர்த்துருப்போம். கைண்ட் ஆஃப் வந்து தக்காளி ரசத்துக்கு வந்து சில பேர் புளியும் ஆட் பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் இது கம்ப்ளீட்டாக வந்து இந்த ரசத்துக்கு வந்து புளிப்புக்கு வந்து தக்காளி தான் யூஸ் பண்ணுறோம். இதில் காரம் வந்து 3 விதமான காரம் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பச்சை மிளகா, இன்னொன்று வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டான இஞ்சி, இன்னொன்று வந்து பெப்பர் பொடி. பெப்பரை ஏற்கனவே நான் வந்து இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக வந்து இடித்து வச்சுருக்கேன். தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரசமில் கிட்டத்தட்ட வந்து 100 வெரைட்டிக்கும் மேலே வந்து ரசத்தை நம்ம வந்து பண்ணலாம். இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது இஞ்சி ரசம். இதே இஞ்சி ரசத்தில் லாஸ்ட்டாக எலுமிச்சை ஜூஸை வந்து ஆட் பண்ணால் அது வந்து எலுமிச்சை ரசம். பைனாப்பிள் பாயில் பண்ணிவிட்டு அந்த பைனாப்பிள் பீசஸோட அந்த பைனாப்பிள் ஜூஸையும் கொஞ்சம் ஆட் பண்ணால் அது வந்து பைனாப்பிள் ரசம். ஆரஞ்சு இருக்கு இல்லையா, ஆரஞ்சு தோலை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதோட எசன்ஸையும் சேர்த்து அதில் போட்டோம்னா ஆரஞ்சு ரசம் ரெடி ஆகிடும். சாத்துக்குடி ரசத்துக்கு என்ன பண்ணணும்னா சாத்துக்குடி ஜூஸை வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் சாத்துக்குடி ரசம் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி பல ரசம் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். ரசம் பொறுத்த வரைக்கும் ஒரு போர் அடிக்காத ஒரு
ஃபுட்டுன்னு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து வீட்டுக்கு வந்தால் ஒரு ரசம் சாதம் சாப்பிட்டா போதும், வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரசம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னா ரசம் சொல்லலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த தண்ணி. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ண போகிறேன். இந்த இஞ்சி ரசத்துக்கு நாம் பெருங்காயம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இப்போ பருப்பு தண்ணியை சேர்க்கலாம். ஒரு சேயிங் மாதிரி சொல்லுவாங்க, பொங்கி கெட்டது குழம்பு, பொங்காமல் கெட்டது ரசம் அப்படின்னு. குழம்பை எப்பவுமே வந்து நல்லா கொதிக்க வைக்க தான் குழம்போட டேஸ்ட் வந்து நமக்கு தெரியும். அதே மாதிரி ரசத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கொதிக்க விடக்கூடாது. அதுவும் பருப்பு இந்த மாதிரி எல்லாம் சேர்க்குற ரசம்லாம் பார்த்தீங்கன்னா அது பொங்கி வரும்போது அடுப்பை அணைச்சிடணும். அதனால தான் அந்த சேயிங் வந்து சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பொங்குற ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. கொஞ்சம் ரசம் நுரைச்சி வரும்போது அதுக்கு மேலே வந்து நம்ம பெப்பர் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஒன்றும் பாதியாக இடித்து வச்சுருக்கோம். அந்த பெப்பரை தூவி நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். நல்லா பொங்கி வந்துருச்சு ரசம். இப்போ இதில் ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்க மிளகை சேர்த்துடலாம். மிளகை சேர்த்தாச்சு. இன்னும் கொதிக்க விடாமல் அடுப்பை அணைச்சிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி. சூப்பராக ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இஞ்சி ரசம் பார்க்கவே வந்து இந்த கலர் வந்து பிரமாதமாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கொதிக்குது ரசம் பயங்கரமாக. இஞ்சி ரசம் நிஜமாவே செம்மையாக இருக்குங்க. ஃபுல்லாக இஞ்சியோட ஃப்ளேவரோடு இருக்குது. குளிர்காலம், மழை வேற பயங்கரமாக பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் எல்லாருக்கும் ஜலதோஷம், தலைவலி இதெல்லாம் வர்றது சகஜம். அப்படி வரும்போது வந்து நமக்கு டேஸ்ட்டும் எதுவும் தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த இஞ்சி ரசத்தை செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு நிஜமாவே பிடிக்கும். உங்கள் வாய்க்கும் ரொம்ப ருசியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நவரசத்துலேயும் வராத ரசம் இந்த இஞ்சி ரசம் இல்லையா? இந்த இஞ்சியை பயன்படுத்தக்கூடிய முறைகளில் வந்து நம்ம குறிப்பாக சொல்லணும்னா, இஞ்சி எப்போவுமே தோல் நீக்கி தான் பயன்படுத்தணும். அதாவது சித்தர்கள் குறிப்பிடும்போது சொல்லுவாங்க, இஞ்சி காஞ்சாதான் சுக்கு இல்லையா? சுக்குக்கு வந்து புறநஞ்சு, கடுக்காய்க்கு வந்து அகநஞ்சு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. நஞ்சுங்கிறதா நீங்கள் வந்து பயப்படக்கூடிய அளவில் இருக்காது. அதற்குரிய செரிமான தன்மை வந்து உடலில் இருக்காது. அந்த தோலை செரிமானம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம வந்து குடல் நொதிகளுக்கு இருக்காது. அதில் இஞ்சினுடைய பயன்பாடும் முழுமையாக நமக்கு கிடைக்காது. இஞ்சியில் இருக்கக்கூடிய அந்த நார்ச்சத்துகளும் மற்ற பல நுண்பொருட்களுமே வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக வந்து செயல்படும். உடலுக்கு வந்து நோய் வராமல் தடுக்கக்கூடிய இயல்பான ஒரு காயகற்ப மருந்து அது செயல்படும். ஆன்டி மைக்ரோபியலாகவும் செயல்படும். நுண்ணுயிர்களை வந்து கொல்லக்கூடிய ஒரு ஆற்றலும், ஆன்டி பாக்டீரியாக்களாகவும், ஆன்டி வைரல் போன்ற பல்வேறு வகையான கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றலும் இந்த இஞ்சிக்கு உண்டு. இந்த இஞ்சி வந்து நம்ம தொடர்ந்து உணவில் பயன்படுத்தலாம். தினந்தோறும் உணவில் வந்து பயன்படுத்திக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் இந்த உணவில் பயன்படுத்தும் போதே இதற்குரிய எஃபெக்ட் எல்லாமே கிடைச்சிடும். நோய் அதிகமாக இருக்கிறவங்க இதை பச்சையாக கூட சாப்பிடலாம். தினந்தோறும் காலையில் ஒரு சிறு துண்டு அளவு எடுத்துக்கிட்டு, இந்த பித்தம் அதிகமாக இருக்கிறவங்களோ, உடம்புல வாயு அதிகமாக இருக்கிறவங்களோ, செரிமான தொல்லை இருக்கிறவங்களும் சிறு துண்டு அளவு இஞ்சியை தினந்தோறும் காலை எந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். 15 நாட்களுக்கு ஒருக்கா அந்த இஞ்சி சாறு எடுத்து குடிக்கக்கூடிய வழக்கமும் இருந்தது. அது நோய் வராமல் தடுப்பதற்கு எல்லாம் நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு முறையாக இந்த இஞ்சி சாறை 15 நாளைக்கு ஒரு முறை ஒரு 10 மில்லி அளவு குடிச்சிட்டு வந்தாலும் எந்த நோயும் வராமல் தடுக்கக்கூடிய, சீரணம் தொடர்பான எந்த நோயும் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு. ஆரம்ப நிலை புற்றுநோய்க்கே மருந்தாக வந்து இந்த இஞ்சி வந்து சொல்லப்பட்டிருக்கு.